ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் எமர்சன் விலாக்கர். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம ஊட்டியுடைய வெஜிடபிள் ஸ்டால் பார்த்தோம். இப்போது இதுக்கு ஆப்போசிட்டில், ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பீஃப் ஸ்டால் பார்த்துலாம். பீஃப் ஸ்டால், ஃபிஷ் மார்க்கெட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம அதையும் பார்த்துடலாம். இப்போ ஜஸ்ட் ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், ஊட்டியில் ஒரு மார்க்கெட்டு சொல்லலாம், ஒரு ஸ்டால்னு சொல்லலாம். நிறைய பீப் ஸ்டால் இருக்குது. அங்கே வந்திருக்கோம். எங்கே பார்த்தாலும் பார்க்கணும்ல பீப் தான். பாருங்களேன், எல்லாமே பீஃப் சேல். நிறைய கடைகள் இருக்குது, வரிசையாக கடைகள் இருக்குது. பாருங்க, எல்லாமே பீஃப் தான். எவ்வளோண்ணா கேஜி பீஃப்? 300. ஓகே ஓகே. மாறுமா இல்லை ஒரே ரேட்டு தானே? எல்லாமே எல்லா கடையும் வருதுண்ணா. ஸோ 300 பீஃப். ராம்நாடு தெரியுமா? இந்த சைடு ராமேஸ்வரம், குட்டோல ஆப்போசிட் சைடு. ஆமாம். அப்படியா தலைவர்? நீங்கள் தலைவரா? நீங்கள் தான் எல்லாமே இது பண்ணுறீங்களா? அவர் தான். சரி சரி. ரைட். ஆமாம். மக்களை பார்த்துங்க, பீஃப் ஸ்டால். ஸ்மெல் அப்படியே அடிக்குது எனக்கு. நம்ம அல்வா வெட்டி விட்டுற மாதிரி பண்ணுறாங்க போல. இவ்வளோ வெயிட் வச்சுக்கிட்டு பாருங்களேன். பீஃப் ஸ்டாலு, இதெல்லாம் பீஃப் ஸ்டால். கண்டிப்பாண்ணா உங்கள் பீஃப் ஸ்டாலில் தான் பார்க்க என்ன சொல்லிட்டாரு. நான் இருக்க மாட்டேன். எவ்வளோ கிலோ? நான் ராம்நாடு. எவ்வளோ கேஜி? 400 ரூபாயா? 300 ரூபாய். ஆஹா. மீன்லாம் எங்கேருந்து வருதுண்ணா? எல்லாமே கேரளாண்ணா? தமிழ்நாட்டு ஒன்றும் இல்லையா? ராமேஸ்வரம் வருதா? எங்கள் ஊர்லேருந்து? எங்கள் ஊர் வருதா? ஓ, எது ராமேஸ்வரம் மீன் சொல்லுங்கள். லாரியில் வருது. எவ்வளோ இதெல்லாம் கேஜி? இது எங்கள் ஊர் எவ்வளோ தெரியுமா? சொல்லம்மா. 100 ரூபா. அதான். ஓகே. ஸோ மக்களை பார்த்துங்க. நம்ம ஊரில் மீன் பார்த்துருப்பீங்க. பட் இங்கேயும் பாருங்கள், கேரளா மீனும் வருது, தமிழ்நாட்டு மீனும் வருது. ராமேஸ்வரம் தான் வருதா மீன். இங்கேயும் பாருங்கள், கருவாடை பாருங்கள், வகை வகையாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இது கருவாடு. என்னென்ன கருவாடு இதெல்லாம்? இதெல்லாம் இது சென்னாக்குண்ணி, துண்டு கருவாடு, அயில, மத்தி, நெத்திலி. அது எல்லாம் நெத்திலிங்கண்ணா. எவ்வளோ கேஜி? கிலோ வர மாதிரி போட்டு கொடுப்பீங்க. பார்த்து போட்டு கொடுப்பீங்க. 20 ரூபா. இல்லை, எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? இது கேரளா தான். சரி சரி. காலிக்கட். இது மீன்லாம் மீன் எந்த மீன் இல்லை, ஆந்திரா மீனுங்க. ஆந்திரா மீனா? இது என்ன மீன்? இது பாறை. எங்க ஊர்ல வித்தியாசமா இருக்கும் பாறை. அது கடல் பாறை. நீங்க ஆமா. இது ஆத்தா டேம் பாறையா? எவ்வளவு கிலோ? அது கேஜி? கிலோ 200. ஒரு மீன் வந்துமா? கிலோ? ஒரு கிலோ. இது இருக்கு. இது தெரியும். இது ஆமா, அதுல வளர்த்துறீங்க. இது விலை மீனா? அது தோலு செம்பல்லி. அது ஜிலேபி. இது மத்தி மீன். இதெல்லாம் எவ்வளோ கிலோ? கேரளாங்க. 240. ஓகே ஓகே ஓகே. இது அயிலங்க. மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா? ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அன்னைக்கு வந்துடும். சரி சரி. நீங்கள் நான் பிறப்பிடம் அந்த ஏரியா ராமேஸ்வரம் பக்கத்தில். ராமேஸ்வரம். நீங்கள் டூர் வந்திருக்கா? ஆமாம், யூடியூப். ஆமாம் ஆமாம். உங்கள் மார்க்கெட்டை பார்க்கணும், எப்படி இருக்கு. இது புதுசாக கட்டினதுங்க இந்த மார்க்கெட். அப்படியா? எப்போ ஆரம்பிச்சாங்க? 3 மாதம் ஆச்சு. அவ்வளோதாச்சா? அப்போ இதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு மீன்? பழைய மார்க்கெட் அங்கே தான் இருக்கு. இப்போ அங்கே எதுவுமே கிடையாது. இல்லைங்க, அங்கே மார்க்கெட் இடிச்சாச்சு. சரி சரி. கீழே பார்க்கிங்கும் மேலே கடைகளை இவ்வளோ தானா? இல்லை இங்கே அங்கே கட்டிட்டு இருக்குது. ஓகே ஓகே. 80-84 கடை இருக்கு. சரி சரி சரி. ஓகே ஓகே. நன்றிண்ணா. நன்றி. மக்களை பாருங்கள். ஸோ ஊட்டியில் வெஜிடபிள்ஸ் பார்த்தோம். இப்போது
ஃபிஷ் பார்த்துட்ருக்கோம், பீஃப் பார்த்தோம். இங்கே பாருங்கள், கடைகள் வந்து அங்கே இருந்த கடையை அப்புறப்படுத்தி ரெடி பண்ணிட்டுருக்காங்களாம். இதெல்லாம் கடைகள், ஊட்டியோடைய ஸ்டாலு. இங்கே பாருங்கள் கட்டுறாங்களா, எல்லாமே ஃபிஷ் மார்க்கெட்னா ரெடி ஆகிட்டுருக்கு. 86 கடையா சூப்பர் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இங்கேயும் வெஜிடபிள்ஸ் இருக்குது, சூப்பர். ப்ரைஸ் பார்த்தாச்சு. அப்படியே நம்ம வந்து பஸ் பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். ஸோ நம்ம மார்க்கெட்டுக்கு வெளியே வந்தாச்சு. ஸோ இந்த ரோடு இருக்கு இல்லையா, இங்கே தான் பஸ் வருமா, மினி பஸ் வந்துட்டு பாருங்க. இதை கால் பண்ண போகிறோம் கைஸ். ஸ்மால் பஸ்ஸில் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் போவோம். யூடியூப் ஒரே வழி தான் இருக்கும். கைஸ் மார்க்கெட்டை முடிச்சுட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டு போகிறோம். உதகை, ஃபாரஸ்ட் கேட், ஆடா, சோலை, தேனாடு, கம்பை, கடநாடு எல்லாம் இங்கே இறங்கினாங்க. இல்லை மார்க்கெட் இங்கே தான் இருக்குது. சாம்பாங்க எல்லாம் இங்கே இறங்கிவாங்க. ஒரு கூட்டமே காலி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் இறங்கிட்டாங்க, ஃப்ரீ ஆயிடுச்சு சீட்லாம். பஸ் ஸ்டாண்ட் கொடுங்க டிக்கெட். ஸ்மால் பஸ் ஏரியா கைஸ். ஒன்று எவ்வளோது? 7 ரூபாயா? ஊட்டி மார்க்கெட்டுக்கு வரணும்னா பஸ் இருக்குது, 7 ரூபா கொடுத்தா இங்கே வந்துடலாம். 7 ரூபா தான். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பஸ்ஸை கேட்டுக்குங்க, கேட்டு 7 ரூபா கொடுத்தா இறங்கிட்டோம். ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குமா இங்கே. நான் நடந்தே வந்துட்டு வரும்போது போகும்போது பஸ்ஸில் போகலாம். அண்ணா இந்தாங்க 7 ரூபா. கைஸ், உங்களுக்கு பஸ் நிறைய இருக்குது மார்க்கெட்டுக்கு. இந்த பாருங்க, இந்த பஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி போகுது. அதில் மார்க்கெட்டுக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. ஸ்மால் பஸ்ஸு ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அடுத்த பஸ் வருது, BS6 புது வண்டி வரிசையாக பஸ் போய்ட்டுருக்கு. ஓகே கைஸ், வீடியோ முடிக்க நேரம் வந்தாச்சு. வீடியோவில் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அண்டிதன் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர். See you, bye. கோவை, கூடலூர் ரேஸ் கோர்ஸ் ஊட்டி ரெடி ஆகிட்டுருக்கு.